கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மதம் அப்படின்றது இட் ஹஸ் பிகம் அ சென்ட்ரல் தீம் ஃபார் பாலிடிக்ஸ். பிஜேபி பாலிடிக்ஸ் வேற இல்லை, நீங்கள் அந்த அரசியல் அதை தான் முன்னெடுக்கிறாங்க. அது அவங்க அந்த கட்டமைப்பை அவங்க ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. அதற்கு 2 முக்கியமான நிகழ்வுகள் வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது சொல்ல முடியும். ஒன்று வந்து 1981 மீனாட்சிபுரம் கன்வர்ஷன்ஸ் திருநெல்வேலி, இன்னொன்று 1982 மண்டைக்காடு. நீங்கள் அந்த 1981 மாஸ் கன்வர்ஷனுக்கு பிறகுதான் வந்து அந்த ஹிந்து எழுச்சி மாநாடு, ஹிந்து ஒற்றுமை மாநாடு அப்படின்ற பல்வேறு விஷயம். அதனுடைய தாக்கமும் உங்களுக்கு கன்னியாகுமரி பகுதியில் அதிகமாக இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவர்களும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்கக்கூடிய, கிறிஸ்துவர்கள் அண்ட் ஹிந்துஸ் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னும் போது அது ரொம்ப ஈஸியாக போயிருச்சு அவங்களுக்கு. அந்த போலரைசேஷன் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிருச்சு. சரி, இந்த கன்வர்ஷன் என்பது உலகம் முழுசும் இருக்கக்கூடிய ஒரு ஃபினாமினா. இட்ஸ் a global phenomenon. அதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் என்னுடைய ஹிந்து நண்பர்களுக்கு பலட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஒத்துக்கிடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரவிசங்கர் ஜி சுவாமி அவருக்கு பின்னால் யார் சுத்திட்டு இருக்கா? வெள்ளிங்கிரி நம்முடைய சுவாமி அவருக்கு பின்னால் யார் சுத்திட்டு இருக்கா? பாலவளமண்டல யார் சுத்திட்டு இருக்கா? அவங்களுடைய அடுத்த செட்டப்பே ஃபாரினர்ஸ். அவங்க ஹிந்துஸா? அவங்க தே பிலாங் டு டிஃபரண்ட் ரிலிஜன். அவங்க எப்படி இங்க வராங்க? சார், இந்த கன்வர்ஷன் என்பது எப்போ ஒருத்தன் வந்து சமூகத்தால ரெகக்னைஸ் பண்ணப்படலையோ, எப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, அவன் சார்ந்த மதமோ சமூகமோ கை கொடுக்கலையோ, அவன் வெளிக்கு இல்ல இந்த கரங்க கிடைச்சா அந்த கருத்தை பிடிச்சிடும். அவ்வளவுதான். அல்ல, இது வந்து உலகம் தோன்றிய காலத்தில் நினைக்கிறது குளோபல் ஃபினாமினா. கிரீக்ல முன்னால என்ன மதம் இருந்து, என்ன காட் இருந்து, இப்ப என்ன காட் இருக்கு? ரோமன்ஸ் என்ன காடை வழிபட்டான்? எதுக்கு வேண்டி வெட்டி செத்தான்? இன்னைக்கு யாரை வழிபட்டு? அல்ல, இது வந்து இந்தியால கிறிஸ்டியன் ஆகும், அமெரிக்கால ஹிந்து ஆகும், இல்ல இங்கிலாந்துல முஸ்லீம் ஆகும், அரபியால வேணா என்ன செய்யும் கிறிஸ்டியனா மாறும். இது நீங்க தடுக்க முடியாது. இது வந்து ரீசன் வெரி சிம்பிள். அதுதான் வரது. ஆனா இங்க வந்து சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் கம்யூனிட்டிஸ் இன்னைக்கும் இந்த மதம் பேசுகின்ற பலர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படி நடத்துகிறார்கள், ஆலயங்களை எப்படி நடத்தப்படுகிறார்கள், வழிபாட்டு முறைகள் அவங்களுக்கு என்ன பங்கு, சமூக கூடுகைகள்ல அவங்க எப்படி நடத்தப்படுகிறார்கள், இதுதான் அவங்க பேசுறாங்க. இதை ரெக்டிஃபை பண்ணா குட். அப்ப அவனுக்கு அவனுடைய அங்கீகாரமே இழக்கக்கூடிய விதத்தில் அவன் வந்து ஒரு அங்கீகாரத்தை தேடுதான் மீனாட்சிபுரம். அதில் வேற எதுவுமே இல்லை. அது பெரியசா இவங்க பேசுறது. நீங்க அதை ரெக்டிஃபை பண்ணாலே முடிஞ்சிட்டு. பட் எகைன் இட்ஸ் a global phenomenon. நீ என்ன பண்ணாலும் எல்லா மதங்கள்ல இருந்தும் கன்வர்ஷன்ஸ் வந்து இயல்பா இருக்கு. ஆனா பிஜேபி வந்து இது அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா. இது ரிலிஜன் மீது உள்ள விஷயம். இப்ப நான் வந்து என்னோட தவறு இருக்கு, இதை நான் கிளியர் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போறது ஒண்ணு. இப்ப இவங்க ரிலிஜன்ல தான் அவங்க கவனம், ஆன்மீகத்துல தான் கவனம்னா அவர்கள் பேசுகின்ற ஆன்மீகத்தில் என்ன தவறு இருக்கிறது அதை களைவதற்கான முயற்சியில் அப்படி ஒரு எஃபர்ட் நீங்க பார்க்க முடியுமா? ஒரு எஃபர்ட் இல்லை. அவங்க அதை மாத்திக்கிட்டு கட்டமைக்க பார்க்க, ப்ரோபகண்டாக்கு யூஸ் பண்ணி கட்டமைக்க பார்க்க. அப்ப கட்டமைப்பு என்பது ஆர்கனைசேஷன். அப்ப இது அமைப்பு ரீதியாக அவங்க மாற்றுவது அரசியல் தான். அவங்களுக்கு பெரும்பான்மை சமூகத்தை ஒருங்கிணைப்பதன் மூலம், கட்டமைப்பதன் மூலம் தங்களுடைய வாக்கு வங்கி நிரந்தரமாக்கி கொள்ளலாம் என்பதை தவிர அதுக்குள்ள என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. சோ அப்படி ஒரு ப்ரோபகண்டா அவங்க பண்ணி ஒரு ஹிந்து ஓட் பேங்கை உருவாக்கி இருக்காங்க இல்லையா கன்னியாகுமரியில. அது எப்படி சாத்தியமானதுன்னு நினைக்கிறீங்க? அது இப்ப ரொம்ப நாளுக்கு நாள் கீழே தான் போயிட்டு இருக்கு. தானுலிங்கம் நாடார் போன்றவர்கள்லாம் வந்து பேசினது இந்துக்கள் வாக்கு என்பது இந்துக்களுக்கே. இதில் இந்த முழக்கங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ரெசனேட் ஆயிருக்கு இல்லையா அந்த பப்ளிக் மத்தியில. நீங்க பப்ளிக் வந்து எப்பவுமே வந்து மக்கள் வந்து ஒரு எமோஷனல் உணர்வு ரீதியாக இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வை தூண்டுவதற்கு மிக எளிமையான ஆயுதம் வந்து மதம். அப்ப இது பிஜேபிக்கு RSSக்கு நல்லா தெரியும்.